இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென் என்று அங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. It's written, behold, he is coming with clouds, and every eye will see him, even they who pierced him, and all the tribes of the earth will mourn because of him. Even so, amen. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சீக்கிரமா இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Bible clearly tells us Jesus coming, second coming is very soon. இதைத்தான் இந்த இடத்திலே இந்த வேத வசனம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. The Bible verse reminds us the same thing here. இந்த உலகத்திலே நிறைய சம்பவங்கள் சம்பவித்தாகிவிட்டது. There are lots of incidents which has already happened in this world. இந்த உலகத்திலே இன்னொரு சம்பவம் நடக்க வேண்டியதா இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை என்று அநேகர் விசுவாசித்து எதிர்பார்த்திருக்கிறார்கள். If one more incident is yet to happen as Jesus' second coming, and so many people are waiting for it. அது மிக சமீபமாக இருக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It's going to happen very soon. For that there is lots of proofs and evidences in the Bible. இது எப்போது சம்பவிக்கும் அல்லது இதனுடைய அடையாளங்கள் என்ன என்று நிறைய காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதை குறித்து பேசுவதற்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை. I do not have much time to talk about the second coming of Jesus. What are the signs and when this will happen? சுருக்கமாக உங்களோடு சொல்லிவிட்டு நான் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். I'm going to brief it and going to pray with you. முதலாவதாக மனிதனுடைய சுபாவங்கள், மனிதனுடைய தன்மைகள் எல்லாம் மாறுபட்டு போயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Firstly, Bible says that the man's behavior and everything will be changed. நல்லோரை பயக்கிறவர்களாயும் நல்லோருக்கு தீங்கு செய்வர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறது. கடைசி நேரத்தில் மனிதர்கள் இப்படி போய் மாறி நினைப்பார்கள். There is a big list given in the Bible that people will hate each other, they will not have love in themselves, and they will start fighting, and all these they will not obey their parents, and they will hate them, and such kind of things are given in Bible. உலகத்தில் ராஜ்யங்கள் சம்பவங்கள் எப்படி எப்படி சூழ்நிலைகளை இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. There are a lot of things given about the kingdoms, how they will be and in the last days. இயற்கை அழிவுகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And it's also given how the natural calamities will happen in the last days. இதைத்தான் இப்போது எங்கள் கண்களினாலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். This is what we are seeing in our day-to-day life. அழிவுகள் அல்லது இயற்கை அழிவுகள் புதிதல்ல, அந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. The natural disasters are not very new thing to us. It's happening since long time. ஆனா கடைசி காலத்தில் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் சம்பவிக்கிறதா இருக்கிறது. But in the last days this will happen in a row, in a set of row. காரணம் வேதம் சொல்லுகிறது, பாதாளத்தின் அதிபதியாகிய அந்த உலகத்தின் அதிபதியாகிய அந்த பிசாசானவன் அழிக்கப்படுகிற நேரம் அவனுக்கு தெரிகிறது. Because the prince of this world will know when he will be gone out of this earth. அவன் தன்னுடைய கடைசி மூச்சை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். So he is actually showing up his last way to express his things. இதுக்குள்ளே அநேகர் அந்த அவனுடைய வலையிலே விழுந்து போயிருக்கிறான். And so many are trapped in this. அது அவர்களுக்கு அது தெரிகிறது இல்லை. And people doesn't know. அதனால தான் அவர்கள் அவனுடைய உடன்படிக்கையிலே ஈடுபட்டு இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். That's where they are trapped in his plans and they are into this worldly things. இவர்களுடைய இது காரியங்களாலே अनेक விசுவாசிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். And because of this kind of people, even the believers are betrayed. நல்மனமாய் வாழ விரும்புகிறவர்கள் உலகத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Even the people who wanted to live a good life, they are losing it because of this. தங்களுடைய வாழ்க்கையை சமாதானமாய் நிறைவு செய்யணும் என்று விரும்புகிறவர்கள் இவர்களாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். The people who want to end their life with peace, they are actually destroyed because of this. எவ்வளவு ஒரு கவலையான காரியம் பார்த்தீர்களா? How pathetic it is. ஆனாலும் இந்த இடத்திலே கடவுளுடைய வார்த்தையை நம்புற எங்களுக்கு அவருடைய ஆவி பலமாய் இருக்கிறது. But whoever believes in God's word, his spirit is enough for us to strengthen. இதை நான் நம்ப வேண்டும் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வார்த்தைகளை. I wanted you to believe in these words. கடவுளுடைய வருகை எப்போது வரும் என்பது யாருக்கும் தெரியாத திருடன் வருகிறது போல இருக்கும் என்று வேதம் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியாலே நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். No one knows when the Son of God is gonna come into this world. He will come like a thief. So we have to be ready anytime. So நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோமா என்று நாங்கள் நேரத்திலே சிந்திக்க போகிறோம் எங்களை குறித்து. We have to think that are we ready?
2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆவதிலிருந்து 14வது வசனம் வரை நாங்கள் வாசிக்க போகிறோம். 2 Peter. 2 Peter chapter 3 verse 9 to 14. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். The Lord is not slack concerning his promise, as some count slackness, but this long suffering towards us, not willing that any should perish, but that all should come to repentance. ஆண்டவர் இயேசுக்கு இந்த நிமிஷம் வர முடியும். So Jesus can come in this minute. அவருக்கு வர்றதுக்கு அவரை யாரும் தடை பண்ண முடியாது. No one can stand against that. வேதம் சொல்கிறது வானம் பூமி சகலத்தையும் அவர் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினார். The Bible clearly tells us he created this heaven and earth with one word. நாங்கள் குறிப்பிட்ட ஒரு பூமியை பார்த்து இவ்வளவுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். We are just thinking that we are just this is just the world, we are just seeing a small portion of the world. விஞ்ஞானங்கள் எங்களுக்கு நிரூபிக்கிறது பல இதே போல நிறைய மண்டலங்களை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். But scientists clearly says that there are lots of galaxies around us. அவருடைய படைப்புக்கு அவருடைய சிருஷ்டிக்கு அவருக்கு அளவு இல்லை. There is no limit to his creation. அவருடைய வல்லமைக்கும் அவருடைய அதிசயத்துக்கும் நாங்கள் அவரை இதுக்குமே ஒப்பிட முடியாது. We cannot compare to his mightiness and glory. அதனால தான் ஒரு கட்டத்திலே சொல்கிறார் இவ்வளவு மகிமை உள்ள என்னை நீங்க யாருக்கு ஒப்பிட போகிறீர்கள்? That's why he says that whom can you compare me to? ஒரு சிலைக்கு நீ ஒப்பிட போகிறீர்களா? Are you going to compare me to an idol? அல்லது ஒரு மனிதனுடைய சிருஷ்டிக்கு நீ ஒப்பிட போகிறீர்களா? Are you going to compare me to creation of man? அதனால தான் வேதம் அதை எதிர்க்கிறது, அது பாவம் என்று சொல்கிறது. கடவுளை மனிதன் உருவாக்க முடியாது. That's why it's against the Bible that a man cannot create a god. கடவுளை எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதனும் உருவாக்க முடியாது. No man can create a god in any situation. கடவுளை தரிசிக்கிற ஒரு பாக்கியமே தவிர அதை தவிர வேறு ஒன்று மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை. If you are privileged to see God, that's the only thing you can do. You cannot create God. அவர் வருகிறதற்கு அவரை தடை பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. So there is no power to stand against him for his coming or அவர் அது சீக்கிரமாய் வரத்தான் போகிறார். He's going to come very soon. ஆனால் இதில் வேதம் சொல்லுகிறது சொன்னால் அவர் ஏன் அதை பொறுமையா இருக்கிறான்னு சொன்னால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களுக்காக டைமிங் கொடுத்திருக்கிறார். He's very patient in his coming because he wants us to repent from all our sins. பூமிக்கு அவர் டைம் கொடுத்திருக்கிறார். He's given this time to this world. அவர் மக்களை நேசிக்கிறபடியால் அவர் வரும்போது எல்லாரும் விடுபட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். He loves this world very much. That's why he wants to give them time and repent from all their sins and wait for God. எல்லாரும் தங்களுடைய பாவங்கள் தங்களுடைய அறியாமைகளை நீங்கி மனம் திரும்பி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants them to leave all their sins and their ignorances and face towards God. 10வது வசனம் இப்படி சொல்கிறது. The 10th verse says this. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அங்கே அகன்று போம், பூதகங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போய்விடும். But the day of the Lord will come as a thief in the night, in which the heavens will pass away with a great noise, and the elements will melt with fervent heat. Both the earth and the works that are in it will be burnt up. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த வேதபாச அடுத்த வசனங்களை காண்பிக்கிறது. The next verse says this, therefore since all these things will be dissolved, what manner of persons ought you be in holy conduct and godliness? அடுத்த வசனம் எங்களை இப்படி கற்றுத் தருகிறது. The next verse teaches us this. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூமி எரிந்து உருகி போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவர்கள் வர காத்திருக்கிற நீங்கள் கரை திரையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று அடுத்த வசனங்களை கற்றுத் தருகிறது. So the next verse says that looking for the hastening, the coming of the day of God, because of which the heavens will be dissolved, being on fire, and the elements will melt with fervent heat. Nevertheless we, according to his promise, look for new heavens and new earth in which righteousness dwells. கரை இல்லாமல் நான் ஜாக்கிரதையா இருக்கணும் என்று வேதம் கற்றுத் தருகிறது.
And he also says you have to be without spot and blameless. கவனமாய் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலுத்த வேண்டும் என்று அதை கற்றுத் தருகிறது. So it also teaches us how far you have to have a concern towards your life. இந்த வசனங்கள் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள காரியம் என்று சொன்னால் தேவனுடைய வருகை உண்மை, அது நடக்கத்தான் போகிறது. From these verses what we learn is God's coming is very soon and it's very true. கேள்வி என்று சொன்னால் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? The question is, are we ready? அடுத்த நிமிஷம் நாங்கள் கடவுளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? Are we ready to meet the next minute if the God comes? அது எந்த நிமிஷத்திலே நடக்கலாம், அதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? It might happen any minute in your life. Are we ready? But அவை ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றதை வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. we have to be very cautious about this. எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைகள், எங்களுடைய ஜீவனங்கள், எங்களுடைய வாழ்க்கை முறைகளிலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். Our holy life and how we lead the life, all these things are depends upon the coming of the Lord as well. ஆண்டவருடைய வருகை இந்த நிமிஷமும் ஆயத்தமாக இருக்கிறவர்கள், புத்தியுள்ளவர்கள், அவர்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். The wise people and wise men and wise ladies will always think when the God's coming would be, and they will be always ready for the Lord to receive them. அப்படியான சபையாய் நாம் கட்டி எழும்ப வேண்டும். Those kind of people should be a church and form a good church. அவர் தன்னுடைய மனவாட்டியை அழைத்துக் கொள்ள வருகிற நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது. He is going to call the bride with him, and the days are very far. வைராக்கியம் உள்ளவர்களாய், அவர் உண்மை உள்ளவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை ஜீவியத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். We have to be fervent with his in his disciplines and his faith according to the Bible. சபை கூடி வர்ற நாட்களில் மாத்திரமல்ல எங்களுடைய உண்மை வாழ்க்கை இருக்க வேண்டியது. Not only the day of day we gather here and pray, but also every day. எல்லா எங்களுடைய வாழ்க்கை முறைகளிலே நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத் தருகிறது. The Bible clearly tells us we have to uphold all these things in all throughout our lives. கடவுளை நம்பி விசுவாசித்து மரித்தவர்கள் அங்கே உயிர்த்தெழுவார்கள். So people who believed in God and whoever died, they will rise again. இங்கே விசுவாசத்தோடு காத்திருக்கிற நாமல் மறுரூபமாக்கப்படுவோம். And also people who are waiting without being dead like us will also rise with God. ஒருவேளை நான் நினைக்கும் போது எங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக தோன்றுகிறது. Maybe when we think about it, or when to our imagination it looks like just an imagination. எங்களுடைய சிந்தனைக்கு மாறுபட்டதாக தோன்றுகிறது. It might be varied in our own thinking. Maybe it will happen or not. இதுதான் கடவுளுடைய வல்லமை. This is God's power. இதுதான் கடவுளால் செய்யக்கூடும். This is what God can do. மனிதனால் கூடாததான் தேவனால் ஆகும். Man the thing which is impossible for man is possible for God. இயேசு கிறிஸ்து மரித்து அவரை கொண்டு கல்லறையில் அடக்கம் பண்ணினார். When Jesus Christ was dead, they buried him in the tomb. ஆனால் அவர் சொன்னது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து ஜனங்களுக்கு தன்னை காண்பித்தார். But as he said, he also rose up in 3 days and he was showing himself to the people there. அதைத்தான் அவர் வாக்குத்தத்தம் சொல்லி போட்டு என்னை விசுவாசித்து மரிக்கிறவர்கள் மரித்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள். So that's why he says, whoever believes in me and if they die, they will surely rise up one day. அதை விசுவாசித்து மரித்தவர்கள் தான் இங்கே உயிர்த்தெழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So that's the same verse is given here. Whoever will die will also be changed, and they will be with God incorruptible. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும். For this corruptible must put on incorruption, and this mortal must put on immortality. அப்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்ட அந்த வார்த்தை அங்கே நிறைவேறும். So here there shall be brought to pass to saying this is written, death is swallowed up in victory. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்ற அந்த வார்த்தை அங்கே நிறைவேறும். So this verse will come to pass as, woe, O death, where is your sting? O Hades, where is your victory? கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible for God. அவர் இந்த வானத்தையும் பூமியையும் என்னையும் உங்களையும் கேட்டு சிருஷ்டிக்கவில்லை. He did not only just create you and me. பூமியில இருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார், அவ்வளவுதான். He just given us opportunity to live in this world. ஆகவே அவர் தன்னுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவு செய்கிற நாட்களுக்குள்ளே இந்த உலகம் வந்து நிற்கிறது. So he will accomplish whatever he wanted to do in this world, and the last days are here now. இந்த உலகத்தின் முடிவு காலத்திலே நிற்கிறவர்கள் நாங்கள் அதை ஜாக்கிரதையாக சிந்தித்து நடக்க வேண்டும். We have to be very cautious and we have to think about this as we are standing in the last days. எங்களை குறித்து நான் ஆசீர்வாதங்களை பேசுகிறதிலே அர்த்தமல்ல. There is no point in talking about the worldly blessings. எல்லாம் வெந்து உருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible clearly tells this all will be dissolved one day. அவ எதற்காக செய்தாலும் நாங்கள் என்னத்தை செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
But we should think what we are doing and what should we do. எங்களை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். We should show ourselves and there should be some identity for us. நாங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We should know that we are created by God. எங்களுக்குள்ளே ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should also know that there is a treasured soul inside us. அது நித்திய காலமாய் வாழுவதற்காக இந்த சரீரத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். We also should believe that it is destined to be live with God eternally. இப்போது எங்களுக்கு ஒரு சரீரம் என்ற ஒரு பாண்டத்திலே இந்த ஆத்துமா சுமந்து கொண்டிருக்கிறது. As of now we are just carrying the soul as inside this body. இது உருமாறுகிற நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். We are just in the last time this body will be glorified. இவைகள் உருமாறி கடவுள் தன்னுடைய மகிமைக்காய் படைத்த அந்த நாளை தரிசிக்கிறதற்காக நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். So this body will be glorified and it will be reformed and it will be changed just to visit the heavenly God. இந்த உலகத்தின் கவலைகளை உதறிவிட்டு நாங்கள் நடக்கிறதுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். So we should just wipe out all our troubles and all our things in this world which is bothering, and we should walk in God's way. உலகத்தின் பாவங்களை உதறிவிட்டு நாங்கள் நடக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn to wipe out all this sinful life of the world and walk in godly. உலகம் ஏற்படுத்துகிற பயங்களை நாங்கள் உதறிவிட்டு நாங்கள் நடக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். We should learn that we should wipe out all our fears of this world and walk away. இதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா என்றால் கடவுள் தன்னுடைய வல்லமையை தருவார். If you surrender to all these things, God will really help you. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஞானத்தை தருவார். The Holy Spirit will guide you and give you the wisdom. உலகத்தை ஜெயங்களுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு தருவார். He will give you the strength to get the victory from this world. அநியாயம், அக்கிரமம், துரோகங்களும் பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே இவைகள் இல்லாமல் கரை திரை இல்லாமல் வாழ அவர் எங்களுக்கு உதவி செய்வார். He will help you to live a spotless and blameless life from all this betrayals and unholiness which is in this world. இது உங்களை மாற்றும் என் சகோதரனே சகோதரியே. This will reform you and change. இந்த சிந்தனை உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று தான் வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. Bible clearly tells us you have to live with all these senses in your mind. நீங்கள் இந்த இடத்துல ஆயத்தப்படுவீர்களா என்றால் உங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்க போகிறேன். If you are ready, I'm going to pray with you. பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அது பலம் வருகிறது. If a Holy Spirit is dwelling in a man's heart, then he gets the strength. ஒரு தைரியம் வருகிறது. He gets the courage. இந்த உலகத்தை ஜெயம் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வருகிறது. He gets the hope that he can get the victory from this world. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். That's why Holy Spirit is given to us. அதனால தான் உண்மையாய் விசுவாசி இந்த சூழ்நிலையிலும் அவனாலே மகிழ்ச்சியாய் வாழ முடியும். That's why the real believer can live in any circumstances with happiness. உலகத்தில் ஏற்படுகிற துன்ப துயரங்கள் நிமித்தம் அவன் சோர்ந்து போகிறதில்லை. He is not worried about the worldly things which is actually putting him into distress. காரணம் அவன் தன்னுடைய பாதைகளையும் தன்னுடைய நோக்கத்தையும் அறிந்திருக்கிறபடியால் அவன் சோர்ந்து போகிறதில்லை. Because he know the way where he has to walk, so he is not troubled by the other worldly stuffs. So அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் என் சகோதரனே சகோதரியே. So we have to prepare ourselves for this. ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், உண்மைதான். God is healing, that is true. ஆண்டவர் கட்டுகளிலிருந்து வியாதிகளிலிருந்து மனிதனை விடுதலாக்கி வழி நடத்துகிறார், உண்மை. God helps us to get away from the bondages and the curses, that's true. அவைகள் எல்லாம் கடவுள் எங்களை விடுதலாக்கி வழி நடத்துகிறது காரணம் நாங்கள் மீண்டும் அவைகளுக்கு அடிமைப்படுகிறதற்கு அல்ல. He actually releases us from the bondages just to stay away from that, not to go again into it. சுதந்திரமான சிந்தனையோடு தெளிந்த புத்தியோடு ஜாக்கிரதையாய் நாங்கள் பிரயாணம் பண்ணும்படியாய். Because he wants us to travel in a safe way with our free will and his desires. ஆகவே இந்த உலகத்தின் அதிபதியாய் சாத்தான் யாருடைய மனங்களை யாருடைய சிந்தனைகளை சிதறடிக்கலாம் நோவடிக்கலாம் என்று அவர் வகை தேடி யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறார். So this prince of this world wants us to put into trouble, and he betrays us and he deceives us into lots of worldly circumstances. இதிலே ஜெயங்களுள்ள வல்லமை ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் வைத்திருக்கிறார். But God has given us the victory through him, and we can walk in a peaceful way. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். Whoever believes, they can receive this. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொண்டு வாழ முடியும். Whoever believes this, you can receive it in your life. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய விசுவாசத்தை அவரை காண்பிக்கிறது. For this, you just have to show your faith. அந்த விசுவாசத்தை உங்கள் இதயத்திலே காண்பிக்கிறது தான். You have to just show the faith from your heart. ஆண்டவர் இயேசு கிட்ட பொன் பொருள் கொடுத்து அவரிடத்தில் இதை வாங்க முடியாது. You cannot just buy by giving some offerings, some gold and silver. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மனிதனுக்காய் சிலுவையிலே நிறைவு செய்தார். Because God has already accomplished and done it on the cross.
அவர் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தார். He has already borne all of our sins and curses on the cross. அது என்ன விதமான சாபங்கள் பாவங்களா இருக்கலாம், அதை இயேசு கிறிஸ்து சுமந்ததனால எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. Whatever sin or curses it might be, but we've got the salvation for the eternal life. அதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாக்கியவான். Whoever believes, they are blessed. அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபை சூழ்ந்திருக்கிறது. Whoever believes, they have the grace all around us.